ஈரான் நாகரிகம் இன்னைக்கு நைட்டோட அழிக்கப்படும். அவர்களால் மீண்டெழவே முடியாது. இதை நான் விரும்பல, ஆனாலும் இதை தவிர எனக்கு வேற வழியே கிடையாது. ஈரான்ல முழுமையான ஆட்சி மாற்றம் நடைபெற போகுது. மதவாத சக்திகள் எல்லாமே அழிக்கப்பட போகுது. அந்த நாட்டுல புதிய புரட்சி மலரும். ஈரானினுடைய 47 ஆண்டுகால அராஜகத்திற்கு நிரந்தரமாக ஃபுல் ஸ்டாப் வைக்கப்படும் அப்படின்னு பயங்கரமான வசனங்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று தெரிவிச்சிருந்தாரு. ஈரான் மீது ஒரு பேரழிவு தாக்குதலை நடத்துவதற்கான அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய காலக்கெடுவிற்கு இன்னும் சில நிமிடங்கள் மட்டுமே இருந்துச்சு. இதனால போர் என்னவாக போகுது, என்ன பாதிப்புகள் நடக்க போகுது அப்படின்னு உலக நாடுகளே உற்று நோக்கி கவனித்திருந்த நேரத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே கடந்த பிப்ரவரி 28 தொடங்கிய போர் 2 வாரத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கு. போர் நிறுத்தப்பட்டிருக்கு 2 வாரத்திற்கு. நீங்க கேட்கறது சரிதான். பாகிஸ்தானினுடைய மத்தியஸ்தத்தை ஏற்று அமெரிக்கா மற்றும் ஈரான் 2 வாரங்களுக்கு போரை நிறுத்தி வைக்கிறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. போர் நிறுத்தத்திற்கு இஸ்ரேலும் ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இது குறித்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் மற்றும் ராணுவ தலைவர் அசீம் முனீர் ஆகியோருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளோட அடிப்படையில் இன்னைக்கு இரவு ஈரானுக்கு அனுப்பப்படவிருந்த அழிவுகரமான படைகளை நிறுத்துமாறு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. இஸ்லாமிய குடியரசான ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை முழுமையாகவும் உடனடியாகவும் பாதுகாப்பாக திறக்க ஒப்புக்கொண்டால் ஈரானுக்கு எதிரான குண்டுவீச்சு மற்றும் தாக்குதலை 2 வாரங்களுக்கு நிறுத்த நான் ஒப்புக்கொள்கிறேன். இது 2 தரப்புமே ஒப்புக்கொண்ட போர் நிறுத்தமாக இருக்கும். இதற்கான காரணம் நாங்க எங்களோட ராணுவ இலக்குகளை ஏற்கனவே அடைஞ்சிட்டோம் அப்படின்னும் ஈரானுடன் நீண்டகால அமைதி குறித்து ஒரு ஒப்பந்தம் உருவாகும் நிலையில இருக்கு அப்படின்னும் நாங்க நம்புறதா டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஈரான் கிட்ட இருந்து 10 அம்சங்களை கொண்ட ஒரு முன்மொழிவு எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற அடிப்படையாக இருக்கலாம் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அமெரிக்காவினுடைய அதிபராகவும் மத்திய கிழக்கு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவராகவும் இந்த நீண்டகால பிரச்சனை தீர்வுக்கு நெருக்கமா இருக்கிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தம் பத்தி சொல்லியிருக்காரு. சரி, இது பத்தி ஈரான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் சையத் அப்பாஸ் அராக்சி பெயரில் வெளியிடப்பட்ட அறிக்கையை ட்ரம்ப் தன்னோட பக்கத்திலையும் பகிர்ந்திருக்காரு. அந்த அறிக்கையில இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர மேற்கொண்ட முயற்சிகளுக்காக பாகிஸ்தான் பிரதமர் மற்றும் ராணுவ தலைவர் ஆகியோருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறதாக குறிப்பிட்டிருக்காரு. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னா எங்கள் ராணுவ படைகள் அவங்களோட பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் நிறுத்தும். 2 வாரங்களுக்கு ஹார்முஸ் ஜலசந்தி வழியா பாதுகாப்பாக பயணிக்க முடியும். அதே நேரத்தில் ஹார்முஸ் நீரிணையை கடக்கணும் அப்படின்னா $2 மில்லியன் கட்டணமா வசூலிக்கப்படும் அப்படின்னு ஈரான் வலியுறுத்தி இருக்கு. $2 பில்லியன் அமெரிக்க டாலர்களினுடைய தற்போதைய மதிப்பு அப்படிங்கிறது 18 கோடிக்கும் மேல இந்திய ரூபாய் மதிப்புல. இந்த பேச்சுவார்த்தை நிபந்தனைகள்ல ஹார்முஸ் கட்டணம் உடனடியாக அமலுக்கு வர வேண்டும் அப்படின்னும் ஈரான் குறிப்பிடப்பட்டிருக்கு. போரால ஏற்பட்ட நஷ்டங்களை சரிகட்ட ஹார்முஸ் கட்டணம் பயன்படும் அப்படின்னு ஈரான் குறிப்பிட்டிருக்கு. அதே நேரத்தில் ஈரானை ஆக்கிரமிக்க கூடாது, ஹார்முஸ் நீரணை மீதான கட்டுப்பாடுங்கிறது ஈரான் வசம்தான் இருக்கணும், யுரேனியம் செறிவூட்டலை ஏற்றுக்கொள்ளணும், ஈரான் மீது தற்போது எல்லா முதன்மை மற்றும் 2ஆம் நிலை தடைகளையும் விலக்கணும், அமெரிக்க போர் படைகளை திரும்ப பெறணும், ஈரானுக்கு இழப்பீடு வழங்கணும் போன்ற 10 அம்ச கோரிக்கைகளையும் ஈரான் முன்வச்சிருக்கிறது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. இதற்கிடையில பாகிஸ்தான் மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட ஈரானினுடைய இந்த 10 அம்ச திட்டத்தினுடைய அடிப்படையில் வர ஏப்ரல் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இஸ்லாமாபாத்ல 2 நாடுகளுக்கும் இடையேயான போர் நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்க போகுது. இந்த பேச்சுவார்த்தை 15 நாட்கள் வரை நீடிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 2 தரப்புமே ஒப்புக்கொண்டாங்க அப்படின்னா நிரந்தர போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நீட்டிக்கப்படலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. போர் நிறுத்த அறிவிப்பை தொடர்ந்து உலக சந்தையில கச்சா எண்ணெய் விலைகள் அப்படிங்கிறது சரிஞ்சிருக்கு. அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் மோதலை தொடர்ந்து கடந்த 1.5 மாதங்களுக்கு மேலாகவே கச்சா எண்ணெயினுடைய விலைகள் அப்படிங்கிறது உயர்ந்து வந்ததை பார்க்க முடிஞ்சது. இதன் காரணமாக உலகளாவிய எண்ணெய் விநியோகமும் பாதிக்கப்பட்டிருந்ததுனால எண்ணெய் விலைகளும் கடுமையாக உயர்ந்து எண்ணெய் நெருக்கடி அப்படிங்கிறது கடந்த சில நாட்களில் ஏற்பட்டிருந்தது. தற்போது அந்த விலைகள் அப்படிங்கிறது சரிவை சந்திச்சிருக்கு. போர் நிறுத்தம் கடந்த 1 மாதத்திற்கும் மேலாக நடைபெற்ற போர் அப்படிங்கிறது ஒரு பிரேக்ல இருக்கு. இது முழுமையான போர் நிறுத்தமாக மாறுமா, இல்ல என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகுது அப்படிங்கிறத பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும்.